வணக்கம். மாவு வகைகளில் ஒன்றான கோதுமை மாவினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். கோதுமையை வைத்துக்கொண்டு நாம் பண்ணும் வித்தை என்பது அபாரம். தேய்த்து கல்லில் போட்டால் சப்பாத்தி, எண்ணெயில் பொரித்து எடுத்தால் பூரி, வாட்டி எடுத்தால் ரொட்டி, உள்ளே காய்கறிகளை ஒளித்து வைத்தால் பராத்தா, இப்படி நான், ஃபுல்கா, குல்ச்சா என்று இந்திய ரொட்டி வகைகள் ஏராளம். ஆனால் உள்பொருள் என்னவோ அதே கோதுமை மாவுதான். தென்னிந்தியர்களுக்கு அரிசி போலத்தான் வட இந்தியர்களுக்கு கோதுமை. பஞ்சாப், ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களின் தட்பவெப்ப நிலைப்புக்கு ஏற்றவாறு தாவரமாக இருப்பதால் அங்கே விளைச்சலில் சக்கை போடுகிறது இந்த கோதுமை. தென்னிந்தியாவிலும் சப்பாத்தி சாப்பிடுபவர்கள் அதிகரித்து வருகின்றனர். தமிழகத்தில் பெரும்பாலும் சம்பா கோதுமை பயிரிடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காட்டு தாவரமாக இருந்த கோதுமை மத்திய கிழக்கு நாடுகளில் முதலில் பயிரிடப்பட்டு பின்னர் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடும் என்று அறிவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 17,000 ஆண்டுகளுக்கு முன்பே கோதுமையை மனிதன் பயன்படுத்தி வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். பீகாரின் சரண் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 5500 ஆண்டுகளுக்கு முன்பே கோதுமை புழக்கத்தில் இருந்தது தெரிய வந்துள்ளது. எப்போதும் முழு கோதுமை மாவு வாங்குங்கள். ஏனெனில் வெளி, நடு மற்றும் உள்பகுதி என்று 3 பகுதிகளை கொண்டது ஒரு கோதுமை மணி. இம்மூன்றும் சேர்த்து அரைக்கப்பட்ட கோதுமை மாவில் அதனை சத்துக்களும் அடங்கியுள்ளன. நடுப்பகுதிதான் மாவு சத்து அடங்கிய பகுதி என்பதால் சில தயாரிப்பாளர்கள் பிற பகுதிகளை நீக்கிவிடுவதுண்டு. அப்படிப்பட்ட மாவில் சத்துக்கள் குறையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எலும்புகளை வலுவாக்கும் பாஸ்பரஸ், மூளைக்கு தேவையான நியாசின், உடலில் புது செல் உற்பத்திக்கு உதவும் விட்டமின் B9, விட்டமின் B1, இரும்பு சத்து, ஜிங்க், மெக்னீசியம் போன்ற பல தாது பொருட்கள் கோதுமை மாவில் அடங்கியே காணப்படுகின்றன. மாவு சத்துக்கு பஞ்சமே இல்லை. பசியை போக்கி உடலுக்கு சக்தியை தருவதில் சிறந்தவை கோதுமை மாவு உணவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோதுமையில் தயாரிக்கப்படும் மிக முக்கிய உணவுப் பொருள் ரவை எனப்படும் ஒரு வகை கோதுமையிலிருந்து இது தயாரிக்கப்படுவதால் ரவைக்கு வித்தியாசமான சுவை கிடைக்கிறது. உடல் எடையை கூட்ட நினைப்போருக்கு சிறந்த உணவு ரவா. இதில் உள்ள புரதச்சத்து பாடி பில்டிங் செய்வோருக்கு உதவுகிறது. கோதுமை மாவை விட நார்ச்சத்து ரவையில் குறைவு என்பதால் காய்கறிகளுடன் சேர்த்து உண்ணும்போது சிறப்பான உணவாகிறது இந்த ரவை. வீடுகளில் கோதுமை மாவு என்றாலே சப்பாத்தி, ரவை என்றால் உப்மா அல்லது கேசரி தான் என்று ஆக்கிவிட்டனர். ஆலு பரோட்டா, கோதுமை அல்வா, மொறுமொறு கோதுமை, குக்கீஸ், கோதுமை முள்ளு முறுக்கு, போலி, புட்டு என்று எவ்வளவோ செய்யலாம். இணையத்தை திறந்தாலே கோதுமை மாவில் செய்யக்கூடிய பல வித்தியாசமான ரெசிபிகள் குவிந்து கிடக்கின்றன. ரவையை எடுத்துக்கொண்டால் கிச்சடி ஒரு கிளாசிக். இது தவிர பலவிதமான கேக்ஸ் செய்ய ரவாவை பயன்படுத்தலாம். பலருக்கும் விருப்பமான ரவா ஆனியன் ரோஸ்டை ஹோட்டலில் தான் வாங்க வேண்டுமா? வீட்டிலும் ஒரு நாள் ட்ரை செய்து பாருங்கள். இதை தவிர ரவா இட்லி, தக்காளி உப்மா, ஃப்ரூட்ஸ் கேசரி, ரவா பேன் கேக் என்று எவ்வளவோ செய்யலாம். நாகா முழு கோதுமை மாவு 1 கிலோ பிளஸ் நாகா டபுள் ரோஸ்ட் ரவா 1 கிலோ ரூபாய் 100. இதன் அசல் விலை ரூபாய் 132 ஆகும். நாகா முழு கோதுமை மாவு என்பதால் சத்துக்கள் அதிகம் மற்றும் நாகா டபுள் ரோஸ்ட் ரவா என்பதால் நீங்கள் எந்த டிஷ் செய்தாலும் சுவைக்கு கேரண்டி. நாகா வழங்கும் இந்த சூப்பர் ஆஃபரை பெற்றிட இப்போதே அருகிலுள்ள கடைகளுக்கு விரைந்து செல்லுங்கள், பயன்பெற்றிடுங்கள். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.